ஒன் டவுன்ல எதுக்கு அக்ஷர் பட்டேல் ஆடினான்னு யாருக்காச்சும் தெரியுமா? T20ல எதுக்கு சுப்மன் கில் இருக்கிறாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் தெரியுமானா பல கேள்விகளை கேட்டு போலாம். ஒன் டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சனால அவரோட ஆவரேஜ் 70 ஆவரேஜ்ல வந்து ஒருத்தர் ஆடிட்டு இருந்தார் கன்சிஸ்டண்டா. அந்த ஒன் டவுனுக்கு இதுவரையிலும் எத்தனை பேர் 8 பேட்ஸ்மேனை மாத்தி போட்டு வச்சிருக்கீங்க. என் ஒப்பீனியன் நான் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. திலக் வர்மாவை தானே ஒன் டவுன் போட்டு ஆடிட்டு இருந்தீங்க. இப்ப திலக் வர்மாவோட பேட்டிங் ஆர்டர் என்னன்னே தெரியாம குழப்பி வச்சிருக்கீங்க. டீம் சூப்பரா இருந்துச்சுப்பா. அபிஷேக் சர்மா, சஞ்சு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் இப்படின்ட்டு டீம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டாங்கப்பா. இவர் தான் இந்திய டீமோட எதிர்காலம் பிரின்ஸ்ன்ட்டு கூட்டிட்டு வந்து விட்டு வைஸ் கேப்டன் ஆக்கி விட்டாங்க. டீமோட மொத்த காம்பினேஷனுமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. பர்ஃபார்மும் பண்றதில்ல. A+ கான்ட்ராக்ட் வேற இவருக்கு. எதுக்கு இந்த அளவுக்கு பேக்கப் பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஒன் டவுன் பிளேஸ்ல 70+ ஆவரேஜ்ல ஆடிட்டு இருந்த ஒரு லெஜண்டோட நேம் வந்து மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.